ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரோஜாவனம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானும் நல்லா இருக்கேன். லாங் வீடியோஸ் போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு க்ளீனிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். அப்புறம் வந்துட்டு க்ளீனிங் பண்ணிவிட்டு நம்ம கொஞ்சம் பேசலாங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், காலையில் குக் பண்ணியாச்சு. சாப்பிட்டு பசங்கள்லாம் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த க்ளீனிங் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். ஃபஸ்ட்டு கேஸ் ஸ்டவ்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜ் மேலே இருக்க திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு க்ளீன் பண்ண போகிறேன். அப்புறம் ஃபுல்லாகவே இன்றைக்கி க்ளீனிங் வீடியோ தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். சரி வாங்க, அப்படியே நம்ம கொஞ்சம் பேசலாம். அதுக்கு முன்னாடிங்க ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய யூடியூப்பில் வியூஸு அப்புறம் வாட்ச் ஹவர்ஸ் திடீர்னு கம்மியாயிடுச்சு. அது எதனாலன்னு தெரில. யாராவது தெரிஞ்சால் சொல்லுங்கள். நானும் யூடியூப்பில் சர்ச் பண்ணிலாம் கூட பார்த்துட்டேன். எதனாலன்னு எனக்கு ஒன்றும் புரியல. சரி, தெரிஞ்சால் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சரி வாங்க, இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச போகிறோன்னா, நம்ம யாரையும் டிஸ்டர்ப் பண்ணாமல் நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு இருப்போம். பட் அது கூட இந்த சில பேருக்கு பிடிக்காது. தப்பாக தான் பேசுவாங்க. யாருக்கிட்டேயும் பேசுகிறதில்ல, திமிரு பிடிச்சவ, அரங்கத்தனமாக வீட்டுக்குள்ளேயே இருக்கிறா, சனமண்டாதவ அப்படின்னு. ஒரு மனுஷன் என்ன பண்ணாலும் தப்பு சொன்னால் என்ன தாங்க பண்ணுறது? அடுத்தவன் வேக்கானமாக இருக்கிறான், நீ விவரமே இல்லாமல் இருக்கிற, அவன் நாளைக்கு கொலை பண்ணிவிட்டு ஜெயிலுக்கு போவான், நம்மளும் போகலாமா சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்? இப்படிலாம் பேசுகிறாங்க. இவங்களுக்கு பொழுது போகலைன்னா நம்ம பாட்டுக்கு இருக்கிறவங்கள வம்புக்கு இழுக்கிறாங்க. என்னடா இவன் உளறிட்டு இருக்காளேன்னு பார்க்குறீங்களா? கம்முன்னு நான் பாட்டுக்கு என் வேலை உண்டு, வீடியோ எடுத்தோமா யூடியூப்பில் போட்டோமா, இந்த மாதிரி தான் நான் போயிட்டுருக்கேன் என் பசங்களை பார்த்துட்டு. ஆனால் நம்மளே வம்புக்கு இழுக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். சாரி, ரொம்ப புலம்புறேன்னு நினைக்கிறேன். நல்லதுக்கே காலம் இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் பொறுத்துக்கிட்டு போனால் அதுக்கு பேர் பொழைக்க தெரியாதவன். எதிர்த்து கேள்வி கேட்டோம்னா விவரமானவன். எனக்கு புரியல இது என்னன்னு. பாருங்கள், கிச்சனில் க்ளீன் பண்ணிட்டேன். என்னோடய கிச்சனோட ஓவர் வியூ பாருங்கள். இப்போ ஃப்ரிட்ஜு மேலே இருக்க திங்ஸ்லாம் எடுத்து வச்சுட்டு, அந்த ஃப்ரிட்ஜு மேட் இருக்குதுல்ல, ஃப்ரிட்ஜு மேலே போட்டிருக்கிறது, அதை தான் நான் வாஷ் பண்ண போகிறேன். இது எங்கள் வீடு மேலே மாடியில் இருக்கனாலையே என்னென்னு தெரில, காற்றடி மண் அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். எதில் பாரு இப்படி தான் மண். ஒரு வாரத்துக்கு ஒருக்கா க்ளீன் பண்ணாலும் இப்படி தான் இருக்கும். மண் சீக்கிரம் நிறைஞ்சிருங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், ஃப்ரிட்ஜு மேலே இருக்க எல்லாத்தையும் நான் எடுத்துகிட்டு அந்த மேட்டை நான் க்ளீன் பண்ண போகிறேன். எங்கள் வீடும் பார்த்தா சின்ன வீடு தான். அதனால் ஒன்று மேலே ஒன்று வச்சு இப்படி இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ். தப்பாக நினச்சிக்காதீங்க. ஒரு நாளைக்கு நான் ஹோம் டூர் போடுறேன். ரொம்பவே சின்ன வீடு தான். சரிங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் எதிர்த்து கேள்வி கேட்டால் விவரமானவ, எனக்கு புரியல. இது என்ன அவங்கள மாதிரி நம்மளும் எதிர்த்து பேசினா வாயாடி அடங்காதவ, திமிரு பிடிச்சவன்னு சொல்கிறாங்க. எங்கள் வீட்டில் மட்டும்தான் இப்படியா, இல்லை எல்லார் வீட்லேயும் இப்படி தானே சொல்லுங்கள். இப்படியே பேசி பேசி ஒருவேளை நமக்கு தான் பொழைக்க தெரியலையோன்னு நம்மளையே யோசிக்க விட்டுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் நான் இதுக்கெல்லாம் நான் ஃபீல் பண்ணுற ஆள் இல்லை. யார் என்ன சொன்னாலும் சரி, நான் இந்த கதில் வாங்கி அந்த கதில் விட்டுட்டு, ஏன்னா நான் என்னோடய லைஃப்பை நான் கரெக்டான வழியில் தான் நான் வாழ்ந்துட்டுருக்கிறேன். ஸோ அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்கன்னு நான் மாற்றிக்கணுன்னு எந்த அவசியம் இல்லை. ஸோ அதே மாதிரி தான் நீங்களும் ஃப்ரெண்ட்ஸ். யாரும் அப்படி சொல்கிறாங்க இப்படி சொல்கிறாங்கன்னு உங்களை நீங்களே குழப்பிக்காதீங்க. மெயினாக நம்மளை ஒருத்தர் குறை சொல்கிறாங்கன்னா அவங்களுக்கு அதை தவிர வேறு வேலை இல்லை. இப்போ நம்மளை குறை சொல்கிறாங்க, இன்னொரு வீட்டில் போய் இன்னொருத்தரை குறை சொல்லுவாங்க. ஸோ அவங்க சொல்கிறதுக்கெல்லாம் நம்ம பயந்துட்டுருக்கணும்னு எந்த அவசியம் இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வேலையை நம்ம கரெக்டாக பார்த்தா போதும். யாரோ என்னமோ சொல்லிட்டு போட்டோம், நம்ம மனசாட்சிக்கு பயந்து நம்ம இருந்தோன்னா போதும். பாருங்கள், அந்த ஃப்ரிட்ஜு மேலே இருக்க திங்ஸ்லாம் எடுத்து வச்சுட்டேன். இதில் தேவையானதெல்லாம் எடுத்துகிட்டு தேவையில்லாதெல்லாம் நான் டிஸ்போஸ் பண்ணிக்க போகிறேன். அடுத்தவங்களுக்காக நம்ம ஒன்றும் நம்ம வாழ்க்கையை வாழ போகிறதில்ல. நம்மளோட வாழ்க்கை நமக்காக தான் வாழ போகிறோம். ஸோ யாரும் அப்படி சொல்கிறாங்க இப்படி சொல்கிறாங்கலாம் நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க எதுக்காகவும். நமக்கும் அறிவில்லாமலாம் இல்லை.
நம்மளும் வந்துட்டு நம்ம ஒரு ஃபேமிலி ரன் பண்ணுறோம், நம்ம 2 குழந்தைங்களுக்கு அம்மா. ஸோ நமக்கு நல்லது கெட்டது எதுவும் தெரியாமலாம் இல்லை. அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்கலாம் நீங்கள் எதுவும் வந்துட்டு ஃபீல் பண்ணிக்காதீங்க. பாருங்கள், எல்லாம் நான் எடுத்து வச்சுட்டு வீடெல்லாம் கூட்டிகிட்ருக்குறேன். பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்புனாதாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நிம்மதியாக ஏதோ ஒரு க்ளீனிங் வேலை செய்ய முடியும். இல்லைன்னா அவங்க அதையும் இதையும் கலைச்சிட்டே இருப்பாங்க. நான் பாட்டுக்கு டிவியில் சாங்ஸ் வச்சு விட்டு இந்த மாதிரி க்ளீனிங் வேலை செஞ்சுட்டே இருப்பேன். நீங்கள் எப்படின்னு சொல்லுங்கள். ஃபுல்லாக வீடு ஃபுல்லாக கூட்டிட்டு இப்போ வந்து நான் அள்ளிட்டேன். இப்போ பாருங்கள், துணி மடிக்காமல் இருக்குது. இந்த துணிலாம் மடித்து எடுத்துக்க போகிறேன்.